بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم الحمد لله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லீம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய 2 பெருநாட்களிலே ஹஜ்ஜி பெருநாள் என்ற இந்த சிறப்பான நாளின் வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஹஜ்ஜி பெருநாள் என்று சொன்னவுடன் முழு மனித குலத்திற்கும் வழிகாட்டியாக இறைவனால் அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தான் நம்முடைய உள்ளத்திலே நிழலாடும். அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாகத்தான், அதை பின்பற்றுகிற விதமாகத்தான் இந்த ஹஜ்ஜி பெருநாளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. இந்த பெருநாளுடைய தத்துவத்திலே கூட ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. ஒரு மனிதன் தியாகம் செய்வது என்று சொன்னால் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் முழுமையான உதாரணமாக சொல்ல முடியும். அவர்கள் மகனை அறுத்து பலியிட முன் வந்தது மாத்திரமில்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தன்னுடைய மனைவியையும் கைக்குழந்தையும் பாலைவன பெருவெளியிலே கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறார்கள். ஒரு பெண்ணையும் ஒரு கைக்குழந்தையையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக பாலைவனத்தில் கொண்டு போய் விட யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு தியாகம். இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதித்து பார்த்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அனைத்திலும் அவர் முழுமையாக வெற்றி பெற்றார். அல்லாஹ் என்ன பரீட்சை வச்சாலும் அதுல தேறி விட்டார். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கலீல் என்று சொல்கிறான், நண்பன். மனிதன் அல்லாஹ்வுக்கு நண்பனா இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நண்பனா இருக்கிறார் அல்லாஹ்னு இன்னொருத்தர் இருந்தா தான் இருக்க முடியும். தன்னுடைய சக இனத்தவர்களைத்தான் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஆனால் பல்லாயிரம் கோடி மக்களை அல்லாஹ் படைத்துவிட்டு ஒரே ஒருவரைத்தான் நண்பர் என்று சொல்கிறான். இத்தகத அல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டான். அப்ப முழு மனித குலத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற உயர்ந்த இடத்தை பெறுகிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெறுகின்ற படிப்பினைகள்ல முக்கியமான ஒரு படிப்பினையை தான் இன்றைய தினம் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன படிப்பினை? மனிதர்களுடைய உயிர்கள் புனிதமானவை, மனிதர்களுடைய உயிர்கள் மகத்தானவை. ஆன்மீகத்தின் பெயரால் மனித உயிர்களை அழிக்க கூடாது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில கிடைக்கின்ற முக்கியமான ஒரு படிப்பினை. இந்த பெருநாளில் கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், ஏன் இன்று கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், கடவுளை நேசிக்கிறோம் என்கிற பெயரில், கடவுளை மதிக்கிறோம் என்ற பெயரில், கடவுளுடைய அன்பை பெறப்போகிறோம் என்ற பெயரில் மனிதர்களை கடவுளுக்கு பலியிடுகிறார்கள். நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். புதையல் கிடைக்கும் என்பதற்காக பெத்த பிள்ளையே நரபலி கொடுக்கிறார்கள். நரபலி என்றால் மனிதனை கடவுளுக்காக வேண்டி பலி கொடுப்பது. அப்ப மனிதனை கடவுளுக்காக பலி கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு பல மதங்களிலே காணப்படுகிறது. எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. நம்ம கடவுளுக்கு என்னமா செய்யணும், பெருசா செய்யணும், உயர்ந்ததை செய்யணும், இப்படி நினைக்கக்கூடியவன் என்ன செய்யறான்? நம்ம பிள்ளைய அறுத்துருவோம், யார் வீட்டு பிள்ளையாவது கொண்டே பலி கொடுத்துருவோம். கடவுளுக்கு கொடுக்கிற பலிகள்லேயே பெரிய பலி எதுதான்? மனிதனை கொடுக்கிற பலிதான். சில மதங்கள்ல கடவுளுக்காக ஒருத்தர் தன்னையே பலியாக்கி கொண்டார் என்றெல்லாம் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதனை கொண்டு போய் கடவுளுக்கு பலி கொடுக்கிறது என்கிற ஒரு சித்தாந்தம் உலகத்தில எல்லாம் நிலவி இருக்கிற நேரத்திலே தான் அல்லாஹ் அதை ஒழிப்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். பலி கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்கிறது.
கடவுளுக்காக பெரிதாக ஏதாவது ஒரு உயிர் பலியை கொடுக்கணும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அப்படி கொடுப்பதாக இருந்தால் நீங்க மனுஷனை பலி கொடுக்க வேண்டாம், ஒரு பிராணியை பலி கொடுங்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மகனை அறுக்க சொல்லி அல்லாஹ் முதல்ல உத்தரவு போடுகிறான். உண்மையில் அல்லாஹ்வுடைய நாட்டு அது இல்லை. நாட்டு அதுவாக இருந்தால் அது செஞ்சிருப்பாங்க, அது நடந்திருக்கும், நடக்க விட்டுருப்பான். அல்லாஹ் பிள்ளையை பலிகொடு என்று சொன்ன எதற்கென்றால் பிள்ளையை பலி கொடுக்க போறாரு, நம்மள மாதிரி அவர் பலி கொடுக்க போகிறார் என்று அந்த மக்கள் எல்லாம் நினைக்க வேண்டும். அவர் பலியிடுவதற்காக அழைத்து செல்ல வேண்டும். கடைசி நேரத்தில் இது தப்பு, மனுஷனை கொண்டு போய் கடவுளுக்கு பலி கொடுக்க கூடாது, பிராணியைத்தான் பலி கொடுக்கணும் என்று அல்லாஹ் ஒரு பிராணியை அனுப்பி பலி கொடுத்து காட்டியதால் அன்றைய காலத்தில் நரபலி ஒழிக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை பிடித்தான். எந்த ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் ஒரு அழகான அற்புதமான ஒரு வழியில் அவங்க வழியில போய் அதை தடுப்பார். இப்ப அந்த காலத்தில் உள்ள மக்கள் கல்லு, மண்ணு, கழுதை, குதிரை எல்லாத்தையும் கடவுள் என்று வணங்கினார்கள். ஒரே ஒரு இறைவனை அவர்கள் வணங்கவில்லை. இதை நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தார்கள். அந்த மக்களுடைய பாதையில போய் தடுத்தார்கள். எப்படி தடுக்கிறாங்க? ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க, இவன் கல்ல கடவுள் என்கிறான், மரத்தை கடவுள் என்கிறான், மண்ணை கடவுள் என்கிறான், அதை விட நட்சத்திரம் பரவாயில்லையில. அப்ப நட்சத்திரத்தை காட்டி என்ன சொல்றாங்கன்னா ஹாதா ரப்பி, இதான்ப்பா நம்ம இறைவன் அப்படிங்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னா அவங்க ரூட்ல போய் அவங்களை இழுத்து கொண்டு வர்றது, அவங்க ரூட்ல போய் பிள்ளைய பலி கொடுக்கிற மாதிரி போய் ஆட்டை பலி கொடுக்கிறது. அவங்களுடைய ஸ்டைல அப்படிதான் அல்ல அமைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நட்சத்திரத்தை பார்க்கறாங்களா, ஹாதா ரப்பி, இது என் இறைவன். நீ வச்சுக்கிற கல்லை விட பரவாயில்லை தானே, ஒரு வெளிச்சமாச்சு வருதா இல்லையா, மண்ணை விட அது பரவாயில்லை இல்ல, அப்ப எதையோ கடவுள்னு சொல்றீங்களப்பா, இதெல்லாம் விட கொஞ்சம் மேல பாருங்க பாக்குறாரு அவர். அவன் கீழே பார்த்துட்டான் கடவுளை. கடவுள் எங்க பாக்குறான்? கீழே தன்னை சுத்தி இருக்கிறது எல்லாம் கடவுள் என்கிறான். இதெல்லாம் கடவுள் இல்லை, அங்க பாரு மேல பாரு என்று நட்சத்திரத்தை கடவுளுங்கிறாரா. இது பரவாயில்லை அவன் நினைக்கிறான், ஆமா இது பரவாயில்லையே, இதை விட அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சிந்தனைக்கு வர்றாங்களா. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா நட்சத்திரம் மறைஞ்சிரும். எப்போ நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. மறைஞ்சு என்ன செய்யறாங்கன்னா மறைஞ்சிருச்ச, மறைஞ்சு அப்படி அவன் கேட்கிறாங்க, அம்மா அவள காலலாஃபிலின், மறைஞ்சிருச்சுன்னு அது கடவுளுக்கு லாயக்கு இல்லை. நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற இப்ப பார்த்தாலும் அதான் கடவுள். அப்ப இந்த நட்சத்திரம் மறைந்து விட்டது என்று சொன்னால் இது கடவுளுக்கு தகுதி இல்லைங்கிறாரா. அவங்க லேசா சிந்திக்கிறாங்க, ஆமா மறைஞ்சா எப்படி கடவுளா இருக்க முடியும். மறுபடியும் என்ன செய்யறாங்க? சந்திரனை பார்க்கறாங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் சந்திரனை காட்டி இது நம்ம கடவுள், இது எவ்வளவு பரவாயில்லை, நம்ம கடவுள் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற மற்ற கடவுள்களை விட இது எவ்வளவு பெட்டர்னு சொல்லி செய்யறாரு, ஹாதா ரப்பிங்கிறாரு. அப்ப அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மறைஞ்சவன என்ன செய்யறது, இது கடவுளா இருக்க முடியாது, இது மறைஞ்சு போயிடுச்சு, இப்படி கடவுளா இருக்க முடியும் என்றோன்னு அவங்க கொஞ்சம் சிந்தனை மேலே ஏத்துறாரு. அவங்கள ஒருபடி மேலே கொண்டு வர்றாரு, சிந்திக்கக்கூடிய திறனை அவர் அதிகப்படுத்துகிறார். அப்புறம் சூரியனை பார்த்து என்ன செய்யறாங்க, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதாப்பா உள்ளதுல பெருசா இருக்குது, இதான் என் இறைவன், அதிக வெளிச்சம் உள்ளதா இருக்கிறது, சைஸும் பெருசா இருக்கிறது, இதான் நீங்க இறைவன்கிறாங்க. அதுவும் மறைஞ்சிருச்சா இல்லையா? மறைஞ்சதை காட்டு கடவுளுங்கிறோம் மறைஞ்சிருச்சு. அப்ப அந்த மக்களுக்கு சொல்றாங்க, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இந்த ரூட்ல நான் நிப்பாட்டி வச்சுட்டு இது இல்ல அது இல்ல அது இல்ல அதனோட பலவீனத்தை சொல்லி சொல்லி காட்டி அது கடவுளா இருக்க முடியாது என்பதற்குரிய காரணங்களை விளக்கி விட்டு சொல்கிறார்கள். வஜ்ஜஹத்து வஜ்ஹி, என்னுடைய கவனத்தை நான் திருப்பி விட்டேன், லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த, இந்த வானங்களை எவன் படைத்தானோ, இந்த பூமியை எவன் படைத்தானோ அவனை நோக்கி திருப்பி விட்டேன். முஸ்லிமன், நான் அவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். வமான மினல் முஷ்ரிகீன், நான் அல்லாஹ்வுக்கு அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்று சொன்னோன்னே அவனுக்கு ஈஸியா புரிகிறது. எடுத்தருப்புல அல்லாஹ்னு சொன்னா ஏத்துக்கிற மாட்டான் பாருங்க. அவன் ரூட்ல போய் இது கடவுள் அது கடவுள் அது கடவுள் இது எல்லாமே இல்லை அதான் கடவுள் என்று முதல்ல மேல பார்க்க வைக்கிறார், இன்னும் கொஞ்சம் மேல பார்க்க வைக்கிறார், இன்னும் கொஞ்சம் மேல பார்க்க வைக்கிறார். கடைசியாக சரியான இடத்துல கொண்டு வந்து அந்த சமுதாயத்தை நிறுத்தி விடுகிறார்கள். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால் அவனை படிப்படியாக அவனுக்கு அறிவை ஊட்டி அது தவறு என்று புரிய வைத்து அப்புறமேல் அந்த தீமையை தடுப்பார்கள். அது இதுல இருக்கா இல்லையா? ஏன் நேரடியாக சொல்லிட்டு போயிட வேண்டிய, மனுஷனை பலி கொடுக்காத, ஆட்டை பலி கொடு, நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். அவர் ஸ்டைல் அப்படி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாம தான் அந்த ஸ்டைலை கொடுத்தவங்க. தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹிம, இந்த சான்றுகளை இந்த அறிவுபூர்வமான வழிமுறையை நான் தான் இப்ராஹிமுக்கு கொடுத்தேன்.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உள்ள வழிமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு தீமை நடக்குமே ஆனால் அதை விட இன்னொன்றை சுட்டி காட்டி அதன் பக்கம் அவனை மாத்தி அதுக்கப்புறம் ஒரு மாத்தி ஒவ்வொரு படியா மேலே ஏற்றி கொண்டாந்து சரியான இடத்தில் நிப்பாட்டி விடுவார். அப்ப அந்த அடிப்படையில் தான் மனிதர்களை நீ கடவுளுக்கு பலி கொடுக்கணும் எல்லாத்தையும் இருக்கிறது. எல்லா மதத்திலையும் கடவுளுக்காக பலி கொடுக்க வேண்டும், பெருசாக பலி கொடுக்க வேண்டும், நம்மையே பலி கொடுக்க வேண்டும், நம்மை போன்ற ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் இருக்கும் பொழுது அதை விட வேற ஒரு மாற்று பரிகாரத்தை கொடுக்கணும். இந்த எண்ணம் இருக்குதா இல்லையா? அதுக்கு இது செஞ்சுட்டு போ. மனித உயிர் சாதாரணமானதா? மனித உயிர் ரொம்ப மதிப்பு உள்ளது. அல்லாஹ்வுக்காக கூட அழிக்க கூடாது. மனித உயிர்களை அல்லாஹ்வுக்காக கூட இறைவனின் பெயரை சொல்லி கூட அழிப்பதற்கு உரிமை இல்லை. இதுதான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நம்ம இந்த பெருநாளில் படிக்க வேண்டிய ஒரு பாடம். இன்றைக்கு என்ன நம்ம பார்க்கிறோம்? மதத்தின் பெயரால மனித உயிர்கள் பழிவாங்கப்படுகின்றன. இந்த மத கலவரம் நடக்குமையானால் அந்த மதத்திற்காக வேண்டிய மக்கள் அழித்துக் கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதத்தவர்களை கொன்று குவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உறுத்தல இருக்க மாட்டேங்கிறது. சர்வ சாதாரணமாக காய்கறிகள் நறுக்குவது போல மனிதனை நறுக்குகிறார்கள். பெண்களை கொலை செய்கிறார்கள். சிறுவர்கள் கூட வெட்டி வீசி எறிகிறார்கள். எல்லா மதங்களிலும் இதை பார்க்கிறீர்கள். அப்ப அந்த மத உணர்வு ஊட்டப்பட்டு மனிதனை கொல்லுவது நியாயம் என்று இவர்களுக்கு காட்டப்படுகிறது. அதெல்லாம் அது ஒழிக்குமா இல்லையா? கடவுளுக்காக ஒரு மனுஷனை அர்ப்பணிக்கவே கூடாது என்று சொன்னால் எப்படி நீங்க மனுஷனை கொல்லலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில எச்சரிக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜும் அந்த பெருநாளை சேர்ந்தது தானே. கடைசி ஹஜ்ஜில் என்ன செய்யறாங்க? இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் ஆராலக்கும் ஹராமுன். உங்களுடைய உயிர்கள், ஒருத்தனுடைய உயிர் இன்னொருத்தனுக்கு ஹராம், ஒருத்தனுடைய பொருள் இன்னொருத்தனுக்கு ஹராம். எந்த அளவுக்கு ஹராமு? கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த ஊர்ல மக்காங்கிற புனித ஊரில் நீங்கள் தப்பு செய்வது எப்படி ஹராமோ புனிதமாக இருக்கிறதோ, இந்த மாதத்தில் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, இந்த நாளில் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி புனிதமானதாக அடுத்தவனுடைய உசுரை மதிக்கணும், அடுத்தவனுடைய பொருளை மதிக்கணும், அடுத்தவனுடைய செல்வத்தை மதிக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்ராஹிம் நபியுடைய பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த ஹஜ்ஜிலே தான் இந்த கருத்தை பதிய வைக்கிறார்கள். புனிதம் நினைக்க வேண்டும். இன்னொருத்தனுடைய பொருளை பள்ளிவாசல போய் நம்ம புனிதமா நினைக்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டில் செய்யற காரியத்தை பள்ளிவாசல செய்வோமா? தப்பு செய்வதாக இருந்தா கூட பள்ளிவாசல் செய்வதற்கு பயப்படுவோம். புனித ஆலய காபாவாக இருந்தால் இன்னும் பயப்படுவோம். அப்ப புனிதமான இடங்கள்ல போனால் நீங்கள் எப்படி தப்பு செய்வதை விட்டு ரொம்ப அதிகம் விலகி இருக்கிறீர்களோ அந்த மாதிரி அடுத்தவனுடைய சொத்தா தொடமாட்டேன், புனிதம். அடுத்தவனுடைய உயிரா தொடமாட்டேன், அடுத்தவனுடைய மானமா தீண்ட மாட்டேன் என்று இப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹஜ் பெருநாள் உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். இதை மாத்திரம் சொல்லல, லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யக்ரிபு பாதுக்கும் ரிகாப பாதின். உங்கள ஒருத்தர் அடுத்தவரை கொலை செய்து காபிர்களாக மாறிவிடாதீர்கள். இதுவும் இறுதி பேருரையில், இதுவும் ஹஜ் பெருநாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். உங்கள சில பேரு சிலரை கொலை செஞ்சீங்கன்னா காபிராகி விடுவீர்கள். இஸ்லாத்துக்கு வந்தீங்க, கொலை செஞ்சு காபிரா மாறிடாதீங்க. ஒரு கொலை செய்வது அவ்வளவு பெரிய குற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஹஜ் பெருநாளிலே தான் எச்சரிக்கிறார்கள். இதே ஹஜ் நாளில் தான் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாள்களை பார்த்துவிட்டு வந்திருந்தால் இது எப்படி மீறப்படுகிறது என்று பார்த்திருப்பீர்கள். நேற்று அரபு நாடுகள் எல்லாம் பெருநாள், பல நாடுகளில் நேற்று இதே ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆப்கானிஸ்தானத்தில் பள்ளிவாசலில் கொண்டு வைப்போம். ஆப்கானிஸ்தானத்தில் பள்ளிவாசலில் கொண்டு கொண்டு வைக்கிறான். யார் வைக்கிறான்? இஸ்லாத்தின் பெயரால் வைக்கிறான். இன்று செய்தி நீங்கள் பார்க்கலாம், நேற்று நடந்தது இன்று செய்தித்தாள்களில் போட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஈராக்கில் மசூதியில் குண்டுவெடிப்பு. அப்ப பல நாடுகளில் பெருநாள் தொழுகையை தொழப்போகிற நேரத்தில் கூட அதில் பெற வேண்டிய பாடம் என்ன? மனுஷ உயிர் உயர்வானது, மனிதனுடைய உயிர் புனிதமானது என்று பாடம் படிக்க வேண்டிய அந்த தினத்தில் போய் மனித உயிர் மலிவானது, அற்பமானது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாது என்று சொல்லி கொன்று குவிக்கிறார்கள். மார்க்கத்தின் பெயரால் கொன்று குவிக்கிறார்கள். இஸ்லாத்தின் பெயரால் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெயர் ஜிஹாத் என்று சொல்லிக் கொண்டு மக்களை கொன்று குவிக்கிறார்கள். அதையும் சில பேர் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய இஸ்லாத்திற்கு செய்கிற துரோகம்! இது ஒருத்தனை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய எவ்வளவு பெரிய பாவம்!
இஸ்லாத்திற்கு எவ்வளவு பெரிய இழிவை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஊடகங்களில் மிகைப்படுத்துகிறார்கள் சொல்லுகிறோம். மிகைப்படுத்தான் செய்கிறார்கள். 10ஐ 100ஆக ஆக்குகிறார்கள். உண்மை 10 இருக்கா இல்லையா? அடே 10ஐ 100ஆக எழுதுகிற உண்மை மிகைப்படுத்தான் எழுதுகிறான். நம்ம விஷயம் என்று சொன்னால் தண்ணி குடித்து விட்டு எழுதுகிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. 10 இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நாள் கிறுக்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாத்தின் பெயரால் இந்த காரியங்களை செய்து நம்மளை எங்கெல்லாம் பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தை எவ்வளவு கீழே தள்ளி விடுகிறார்கள். முஸ்லிமுக்கு வீடு வாடகைக்கு இல்லைங்கிறான். முஸ்லிம கடைக்கு வேலை சேர்க்க மாட்டேங்கிறான். இஸ்லாத்துக்கு வாண்டு சொன்னா எதுக்கு கொள்றதுக்கான்னு கேட்கிறான். குண்டு வைக்கிறார்கள் கேட்கிறான். ஒரு பக்கம் தாவா நடத்தி அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல போனால் அதற்கு எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டையை இந்த ஜிஹாத் என்ற பெயரில் சில கிறுக்கன்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இப்ராஹிம் நபியுடைய அந்த வாழ்க்கையில பாடம் இல்லையா? இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் சொன்னார்களே இதே தினத்தில், அதிலிருந்து பாடம் இல்லையா? அப்ப இந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் தூக்கி எறியப்பட வேண்டும். கொலை செய்வது, உயிரை எடுப்பது என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அதுவும் குறிப்பிட்ட குற்றங்களுக்கு தண்டனையாக. ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா கொலைக்கு கொலை நீ செய்யக்கூடாது. ஒரு அரசாங்கம் முறைப்படி விசாரித்து குற்றம் நிரூபித்து விட்டு அதற்கு தூக்கு தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம். அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நமக்கு கொலை செய்வதற்கு எப்ப அனுமதி என்றால், நமக்கு என்றால் முஸ்லீமுக்கு அல்ல, எந்த மனுஷனுக்கும் எப்ப அனுமதி என்று சொன்னால், நம்மளை கொல்ல வர்றான், திருப்பி அவனை கொல்ல நம்மளை கொண்டுருவான். இந்த தற்காப்புங்கிற ஒரு நேரத்தில் தவிர அது எல்லாருக்கும் உண்டு. அந்த நேரத்தில் கையை கட்டி கழுத்தை கொடுத்துட போக முடியும் அப்படி இந்த மார்க்கம் சொல்லாது. அப்ப நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகவே தவிர தனி மனிதர்கள் கொள்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதோட கொல்றதுக்காக கொள்றோம், நம்மளை கொல்றதுக்கு வர்றாங்கிறதால கொள்றோம். இந்த ஒன்றை தவிர மீதி எல்லா விதமான கொலைகளுமே அரசாங்கம் செய்யணும் மரண தண்டனையாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பல போர்க்களங்களை சந்தித்தார்கள். இதெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு மக்கள் மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கூட்டம். என்ன போர்க்களம்? போர்க்களத்தில் வெட்டத்தானே செய்வாங்க, மாலையா போடுவாங்க. போர்க்களத்தை அப்படி வெட்டினார்கள், இப்படி வெட்டினார்கள், 100 பேரை வெட்டினார், 200 வெட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை? ஒரு அரசாங்கத்தின் கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, இதுதான் ஜிஹாத். ஜிஹாத்னா என்ன? ஜிஹாத் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் அதை எதிர்த்து வரக்கூடிய தீய சக்திகளுக்கு எதிராக போராட வேண்டும், போரிட வேண்டும். இல்லைன்னா இங்கே உள்ள பெண்களை கொன்று விடுவார்கள், இங்கே உள்ள சிறுவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே உள்ள பொதுமக்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்ப அந்த அரசாங்கம் தற்காப்புக்காக வேண்டியோ அல்லது அவன் தாக்கி அழித்து விடுவான் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாகவோ போர்க்களத்தில் ஈடுபடலாம். இதை மார்க்கம் அனுமதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருஷ காலம் இருந்தார்கள். அவர்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படவில்லை, யாரும் படவில்லை. 13 ஆண்டு காலமும் நீங்கள் அல்லாஹ் என்று சொன்னதற்காக சுடுமணல்ல கிடத்தப்பட்டீர்களா? அல்லாஹ் என்று சொன்னதற்கு, இஸ்லாம் என்று சொல்வதற்காக பள்ளிவாசல்கள் தடுக்கப்பட்டீர்களா? அங்க தொழ முடியவில்லை. மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் என்று சொன்னால் கொள்ளுவார்கள். காபாவுக்கு போனால் அடிப்பார்கள், விரட்டி அடிப்பார்கள். இஸ்லாமிய அடையாள நபிகள் நாயகத்தை பார்த்தாலே ஓத. அப்ப எப்படிப்பட்ட துன்பம்? முஸ்லிம் என்று சொல்ல முடியாது, காட்ட முடியாது, நான் அவரை போய் பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அறிகுறி கிடைத்தால் கூட அவர்களை கொன்று குவித்து விடுவதை ஒரு கொள்கையாக கொண்ட ஒரு கூட்டம். அந்த காலத்தில் சொல்ல 13 வருஷம். எந்த அளவுக்கு 13 வருஷம்? சொந்த நாட்டில் ஒரு மனுஷன் வீடு வாசல் விட்டு போவானா? எதை வேணா விட்டு போவான். வீடு வாசல் சொத்து சுகம் அதை விட்டு போகவே மாட்டான். ஹிஜ்ரத்துன்னு போனாங்களே, எதை காட்டுறது? இந்த ஊர்ல வாழவே முடியாது, இனிமே வாழ்ந்தோம்னா ஈமானும் போய்விடும், உயிரும் போய்விடும், நமக்கு எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது என்று சொல்லி அவன் பிறந்த வீட்டை, அவங்க சம்பாதித்து கட்டிய வீட்டை, அவங்களுடைய குடும்பத்தை, அவங்க வாழ்ந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு அகதியா போனான். இன்னொரு நாட்டுக்கு அகதியா போனா என்ன மரியாதை இருக்கும்?